வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் தெலுங்கு திரைப்படமான வர்ம வீடு தேட அப்படிங்கிற திரைப்படத்தோட தமிழ் டப் வெர்ஷனாக நெஞ்சுக்குள்ள நீயே அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் இப்போ யூடியூப்பில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கங்க. இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த உள்ள டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு உண்மை நிகழ்வுகளை மையமாக வச்சு இந்த படத்தோட கதையை எடுத்துருக்குறாங்களாம். ஸோ கதையில் கதாநாயகன் பேர் ராம். இவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய துளசி அப்படிங்கிற பொண்ணை அந்த கம்பெனியில் யாருக்குமே தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் சீக்ரெட்டாக லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை இவரே கொலை பண்ணுறாப்புல. ஆனால் ஏன் கொலை பண்ணார் அப்படிங்கிறது தெரில. இந்த கொலை பார்த்திங்கன்னா ஒரு சூசைடாக தான் இருக்கும்னு சொல்லி போலீஸும் இந்த கேஸை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம கதாநாயகி. ஸோ இவங்க புதுசாக இப்போ ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு ஒரு பிளாக் சேனல் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு கேஸ் கிடைக்குமான்னு நினைக்கும் போது இந்த கேஸ் பார்த்திங்கன்னா டிவியில் பார்க்குறாங்க. அதனால் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூசைட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இப்படி அந்த கேஸை எடுத்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்க நேரத்திலே அடுத்த ஒரு கொலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே பேட்டர்னில் நடக்குது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் அந்த கில்லரை தேடி கண்டுபிடிச்சாங்களா, அட் த சேம் டைம் நம்ம ஹீரோ எதுக்காக இந்த மாதிரியான கொலைகளை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரணும், இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கேட்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரலாம். ஆனால் எடுக்கும்போது அது அந்தளவுக்கு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல. முக்கியமாக இந்த படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரோலுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எந்த சீன்லையுமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல். இந்த கதாநாயகனை தாண்டியுமே வரக்கூடிய மற்ற கதாபாத்திரங்களுமே ஒவ்வொருத்தரும் அந்த டைலாக்ஸை அப்படியே ஒப்பிக்கிறாங்களோ ஆன் ஸ்க்ரீனில் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. ஒரு ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்தில் இல்லாதனால சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இந்த படத்தில் எனக்கு கிடைக்கல. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குங்கிறதுனால வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.